ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்சேஞ்சிங் ஜீசஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை, பிரச்சனை, கணவனை பிரிஞ்சு மனைவி, மனைவியை பிரிஞ்சு கணவர், இப்படி தனியாக இருந்து அநேக கஷ்டங்கள் படுவதை, வேதனைப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த விஷயத்திற்காக கர்த்தர் அந்த குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக, பிரிந்த குடும்பத்தை இணைக்கும்படியாகவும் நம்ம அந்த விஷயத்திற்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடும் ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதானே எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ராஜா, சமாதானம் இல்லாத குடும்பத்தில், அப்பா ராஜா, பிரிவினை இருக்கிற குடும்பங்களில் என் தேவன் நீர் தாமே சமாதானத்தின் ஆவியை ஊற்றி அப்பா பிரிந்த குடும்பத்தை நீர் இணைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே ராஜா. மனுஷ தனிமையாக இருப்பது உமக்கு சித்தம் இல்லையே ராஜா. இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது ஆதாமை படைத்த தேவன் நீர் அப்பா ராஜா. உன் எலும்பிலிருந்து அப்பா தகப்பனே ஏவாளை படைத்ததாக நாங்கள் காண்கிறோம் சுவாமி. அப்பா எல்லா பிரிவினையின் ஆவி, எல்லா கலகத்தின் ஆவி, எல்லாவற்றின் அஸ்ரீனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறியடித்து கடிந்து கட்டுகிறோம் தகப்பனே ராஜா. உம்மாலே கூடாதது எதுவுமே இல்லை சுவாமி. அப்பா சமாதானத்தின் தேவன் நீர் அல்லவர் ராஜா. அப்பா நீர் தாமே ராஜா. அந்த குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன் நீர் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகான மகிமையாகவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் எவ்ரிவன். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவை இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.